கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு செப்டம்பர் 9 நாம் தியானிக்க போகும் வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 43வது வசனம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இங்கு இயேசு மகாராஜா தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதம் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுக்குள்ள யாராச்சும் பெரியவர்களாக இருக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுமா, நீங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எந்த நேரம் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முந்தின வசனங்களில் பார்க்கும் பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு வலது பாரிசத்தில் ஒருத்தரும் இடது பாரிசத்தில் ஒருத்தருமாக நாங்கள் 2 பேர் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டிருக்குது அவர்களுடைய தாயார் கேட்பதாக. இங்கு அவர்கள் கேட்பதாக எழுதியிருக்கு. இயேசு மகாராஜா சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கலாம், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறலாம், ஆனால் என்னுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் யார் உட்கார்ந்திருக்கும்படி தேவன், பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ, குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் உட்கார முடியும் என்று சொன்ன உடனே மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் பேரிலும் யோவானின் பேரிலும் எரிச்சலானார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை அறியாதவர்களில் இருக்கிற அதிகாரிகள் தங்கள் கீழ் உள்ளவர்களை கடினமாக நடத்துகிறாங்க, ஆனால் அப்படி நடத்தக்கூடாது. யார் அதிகாரியா அல்லது பெரியவனா யார் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கணுமா, பணிவிடைக்காரர்களைப் போல. ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இறங்கி கீழே இருக்கிறவங்க செய்கிற வேலையும் செய்யத்தக்கவர்களாக நீங்கள் மாறி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நீங்கள் அவர்களோடு நீங்கள் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட அன்போடு கூட பழக முடியும். இன்னொன்று, அப்போ அந்த வேலையில் இருக்கிற கடினத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. அப்போது மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்கள கடினமாக நடத்த மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். யார் பெரியவனாக இருக்க விரும்பணும்னா நீங்கள் பணிவிடைக்காரர்களைப் போல மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யத்தக்க அளவுக்கு உங்களுடைய உள்ளமானது தாழ்த்தி வேலை பண்ணால் உங்களை கர்த்தர் பெரிய அதிகாரத்தில் வைப்பார். அப்படிப்பட்டவங்க தான் அப்படி இருக்க முடியும். நீங்கள் அப்படி இருங்க என்று சொல்லுகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, பெரியவர்களாக இருக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் பணிவிடைக்காரர்களைப் போல தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சேவை பண்ண இருதயத்தை தாரும். இயேசு மகாராஜாவும் கூட அன்று வியாழன் இரவிலே ராப்போஜனத்தை கொடுப்பதற்கு முன்பதாக சீலையை கட்டிக்கொண்டு எல்லாருடைய பாதங்களையும் தண்ணீரினால் கழுவினார் என்று பார்க்கின்றோம். அவர் ராஜாவாகவும் அவர் தெய்வமாகவும் இருந்தாலும் கூட அவர் தன்னைத்தான் தாழ்த்தி மனுஷர்களுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினதை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோமே. அப்படிப்பட்ட தாழ்மையான உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமேன்.